நீ மட்டும் தப்பா ஏதாவது பண்ணி மொத்தமா மாட்டி இருந்தனா நாம அத்தனை பேரும் நடுத்தெருவுக்கு தான் போயிருக்கணும். அதுக்காக அவங்க கிட்ட தினம் தினம் பிச்சை எடுக்க சொல்றீங்களா? நான் எங்கடா அப்படி சொன்னேன்? தப்பு பண்றதா இருந்தா ஜாக்கிரதையா பண்ணணும்னு தான் சொல்றேன். அபி, தப்பு பண்றது பெருசில்ல, அதுல நாம மாட்டிக்காத மாதிரி பண்ணணும். அதுக்கு பேரு தான் புத்திசாலித்தனம். இப்ப வரைக்கும் கௌதம் என்ன அவனை பெத்த அம்மா மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். எத்தனை வருஷமா? 20 வருஷமா. எப்படி பண்ற தப்ப மாட்டிக்காம பண்ணணும். நானும் மாட்டிக்காம தான் பண்ணேன். ஆனா என்ன மாட்ட வச்சது யாரு தெரியுமா? சந்தோஷ். டேய், அவனுக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுடா. அவன் ஒரு விளையாட்டு பையன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இத்தனை பிரச்சனைக்கும் மூல காரணம் சந்தோஷ் தான். நிஜமாவாடா சொல்ற? ஆமா, கௌதம் கூடவே இருந்து 5 வருஷம் ரெக்கார்டா எடுத்து கொடுத்து லெட்ஜர் நோட்ல கையெழுத்து இருக்குன்னு சொல்லி கௌதம ஏத்தி விட்டு இப்போ இன்னும் ஏத்தி விட்டுட்டு இருக்கிறதும் அந்த சந்தோஷ் மட்டும்தான். சக்கு, நம்ம தான் சந்தோஷ சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம். இவன் சொல்கிறத பார்த்தா கௌதமியும் நம்மையும் பிரிக்கிறதுக்கு சந்தோஷ் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு தோணுது. அதேதான். சந்தோஷ் மனசுல ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் இருக்கு. உண்மையிலேயே நான் இப்ப சொல்றேன், சந்தோஷ் மட்டும் அங்க இல்லைன்னா கௌதம் அண்ணன் இடத்துக்கு இந்நேரம் நான் வந்திருப்பேன். நம்ம பண்ற பிளான் எல்லாத்துலயும் தடையா இருக்கிறது ஒரே ஒருத்தன் தான், அது அந்த சந்தோஷ் தான். சந்தோஷ் மட்டும் கௌதம் கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டான்னா அப்புறம் நம்ம நினைக்கிறது எல்லாமே ஈஸியா நடந்துரும். அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருக்க? கௌதமியும் சந்தோஷையும் பிரிச்சு விடு. ஆனா அம்மா ரொம்ப யோசிக்கிறாங்களே. அபி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா மாட்டிக்காம பண்ணு. மாட்டிக்கிட்ட என்னோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப. இது போதும், இனிமே நான் பாத்துக்கிறேன். இவன் பக்கா ஃப்ராடு தான். ஆனா இவன் சொல்றதுல ஒன்று மட்டும் நிஜம். உன் அடுத்த குறி சந்தோஷ் தான். இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு கௌதம் கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும். சாப்பிடு. ஏய், சாப்பிடுன்றல்ல. ஏய், நில்லு. ஏய், வாங்கடா. அண்ணா, என்னன்னாச்சு? கௌதம், ஒரு நிமிஷம். எஸ், சொல்லுங்கம்மா. இவனோட ஃப்ரெண்டு, அதான் நம்ம அபிஷேக்கை ஏமாத்தினானே அவன். அக்கௌண்டன்ட் வேலையில இருந்து போனதுல இருந்து அந்த இடம் அப்படியே இருக்குப்பா. ஆமாம்மா, அது என்னன்னு பார்க்கணும். அந்த போஸ்டிங்க்கு நல்ல ஆளா போட்டா தானப்பா வேலையெல்லாம் சரியா நடக்கும். ம், கரெக்டுமா. அபிஷேக், நீயே ஒரு நல்ல ஆளா பார்த்து இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணிடு. ஓகே பிக் ப்ரோ, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே பண்ணிடுறேன். ம், இல்ல வேணாம், நீ வேணாம்.
உனக்கு இறக்க குணம் ஜாஸ்தி. திரும்பவும் இதே மாதிரி எவனாவது அன்பா பேசினா நீ ஏமாந்துருவ. அதனால ஒன்று பண்ற. சந்தோஷையே இன்டர்வியூ பண்ண சொல்றேன். நானும் சந்தோஷ் கிட்ட பேசுறேன். உனக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா வேலை? இல்ல அதெல்லாம் பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். இல்ல அபிஷேக், சந்தோஷை பார்த்துக்கிட்டோம். என்ன லாயர் சார், ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிருக்கீங்க? லாயரா? உங்களை நேர்ல பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். என்ன விஷயமா சார்? எல்லாம் நல்ல விஷயம்தான் சார். உங்க தாத்தா ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு. உயிலா? இது என்ன சார் புது கதையா இருக்கு? கதையெல்லாம் இல்ல சார், நிஜம். இது சம்பந்தமா உங்களை நேர்ல பார்த்து பேசணும் சார். தாத்தா போய் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்ன திடீர்னு இதை சொல்றீங்க? அது சார், உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த உயிலை படிச்சு காட்டணுங்கிறது உங்க தாத்தாவோட விருப்பம். அதன் பிரகாரம் இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதனாலதான் அது விஷயமா தான் உங்களுக்கு கால் பண்ணேன் சார். மற்ற விஷயத்தை நேர்ல வந்து சொல்றேன் சார். சரி சார், நீங்க வாங்க பேசிக்கலாம். என்ன கௌதம், யாரு போன்ல? நம்ம லாயர்மா. எங்க தாத்தா ஏதோ உயிலை எழுதி வச்சிருக்காரா. ஆமா, அது என்ன உயில்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்காமா? எனக்கு தெரியலப்பா, இது வரைக்கும் நான் எதுவும் கேள்விப்பட்டதே இல்ல. சரி விடுங்கம்மா, அவர் வரட்டும், பேசுறேன். ஓகே சரி. இது என்ன திடீர்னு ஒரு உயிலு? அது என்ன உயிலோ என்ன கன்றாவியோ எனக்கு தெரியாது. ஆனா நடக்கிறது எல்லாமே தப்பாதான் இருக்கு. பாருங்க, முதல்ல என்ன இன்டர்வியூ பண்ண சொல்லிட்டு திடீர்னு சந்தோஷ இன்டர்வியூ பண்ண சொல்றாரு. ஆமாம், எனக்கு கூட எரிச்சலாக தான் இருக்கு. அந்த சந்தோஷ் யாரு? நம்ம கிட்ட வேலை செய்யற ஒரு வேலைக்காரன். 10 ரூபா வேணும்னாலும் அவன் முன்னாடி போய் நிக்கணுமா? சந்தோஷ் தொலை ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. டேய் இருடா, இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. நமக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப பாத்துக்கலாம். நேரம்லாம் தானா வராது, நாமளா உருவாக்கினா தான் உண்டு. இல்ல நான் இப்படியே இந்த வீட்டுல ஒரு பிச்சைக்காரன் மாதிரி அலைய வேண்டிதான். சக்கு, சீரியஸாக சொல்கிறேன், அபிஷேக் சொல்கிற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லை எல்லாம் கைமீறி போயிடும். எங்கடா? எங்க போயிருப்பா? தெரியலண்ணா. அண்ணா இப்போ என்னண்ணா பண்ணுறது? முதல்ல மேடத்துக்கு ஃபோன் பண்ணுங்கண்ணா பண்ணுங்கண்ணா. ஹே, எதுக்கு நீ போன் எல்லாம் பண்ற? தேவையில்லாம என்ன கூப்பிடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. மேடம், நம்ம கடத்தி வச்சிருந்த பொண்ணு எங்களை தள்ளி விட்டு ஓடிட்டா மேடம். என்ன சொல்ற? அவளை கட்டி போட்டு தானே வச்சிருந்தீங்க, அப்புறம் எப்படி தப்பிச்சா? சாப்பிட்றதுக்காக கயிறு அவுத்தேன் மேடம், என்னை தள்ளி விட்டு ஓடிட்டா மேடம். இல்ல, அவ தப்பிக்கவே கூடாது. நீங்க எங்க தேடுவீங்களோ எப்படி தேடுவீங்களோ எனக்கு தெரியாது. அவ கிடைச்சி ஆகணும், இல்ல உங்க அத்தனை பெரிய சும்மா விட மாட்டேன். என்னாச்சு சக்கு? அந்த ஸ்னேகா தப்பிச்சிட்டாளாம். ஐயோ, அவ கௌதம பார்த்து பேசி ஏதாவது சொல்லிட்டா? இப்போ நம்ம என்ன பண்றது சக்கு? அண்ணன், நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற எதுவும் சொல்லிட்டு இருக்காத. கொஞ்ச நேரம் என்னை யோசிக்க விடு. அவளை சும்மா விடக்கூடாதுண்ணே. அண்ணே காணோம்ண்ணே. போயிருப்பா? தெரியலண்ணே.
அண்ணா இங்க பாருங்கண்ணா. புடுறா அவளை. அண்ணா. ஏய் வாடி. என்ன கேட்க மாட்டேன் வாடி. அச்சா ஓட வா. வாடி. யா ஓகே ஓகே ஐல் டேக் கேர். ஆமா. கௌதம் ஆ சார் வந்திருக்கேன். வணக்கம் வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. ம், வணக்கம். உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம். வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்னம்மா வீட்டில் இன்னைக்கு நவராத்திரி கொலுவா? ஆமா, அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துட்டு இருக்கு. நாளையிலேருந்து பூஜை ஆரம்பிக்குது. நல்லதுங்கம்மா. ஆ, எனக்கு ஒரு டவுட்டு. அது என்ன உயில்? என் வீட்டுக்காரர் எனக்கே தெரியாம அப்படி என்ன ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு? ஆமா, அது ஏன் என்கிட்ட இத்தனை நாள் சொல்லாம விட்டீங்க? அதுக்கு காரணம் இருக்குமா. உங்க வீட்டுக்காரரு இந்த உயிலை ரொம்ப ரகசியமா வச்சிருக்கணும்னு குறிப்பு எழுதியிருக்காருமா. அதனால தான் இது வரைக்கும் சொல்லலை. சரி சரி, அந்த உயில்ல என்ன எழுதியிருக்குன்னு முதல்ல படிங்க. அதுல என்னதான் எழுதியிருக்குன்னு பாப்போம். சரிங்கம்மா. ஏமா ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு ஏதா முடியலையா? சேச்சே அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஆமா சகுந்தலா, கௌதம் சொல்றது கரெக்டு தான். நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. நோ உங்களை பார்க்கவே ரொம்ப டல்லான மாதிரி இருக்கீங்க. அம்மாவுக்கு ஒன்றுனா கௌதம் அப்படியே உருகிடுவான். ராகுல் அண்ணா அம்மாவுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. ஓகேண்ணா கொண்டு வரேன். அந்த ஸ்னேகா நேரா இங்க வந்துட்டானா என்ன பண்றது? ஐயோ ஒண்ணும் புரியலையே. எத்தனை வருஷமா நான் பாடுபட்டதே அந்த ஸ்னேகா கௌதம பாத்திர கூடாதுன்னு தான். இப்ப மட்டும் அவ வந்து கௌதம பாத்துட்டா எல்லாம் முடிஞ்சது. இந்தாங்க. இப்போ ஓகேவாம்மா? இப்போ ஓகேப்பா. ஓகே சார், நீங்க உயில படிங்க. ஓகே மேடம். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போனவர் ஒருத்தரோட உயிலை இப்போ நம்ம படிக்க போறோங்கிறதே சுவாரஸ்யமா இருக்குல்ல? சரியா சொன்ன சந்தோஷ். எனக்கு என்னமோ கௌதமோட தாத்தா உயிரோட நேரடியா வந்து நம்ம எல்லார்கிட்டயும் நேரடியா பேச போற மாதிரி தெரியுது. இனி அவன் வேற வரணுமா? நீ பத்தாது. சரியா சொன்னீங்கம்மா. லாயர் சார், முதல்ல அந்த உயிலை படிக்கிறீங்களா? எல்லாரும் அதுக்காக தானே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். படிங்க. இன்னொரு தடவை தப்பிக்க பார்த்த கொன்றுவேன் உன்னை. உயில் பதிவு எண் 7282. உயிலின் விபரம். செந்தில்நாதனாகிய நான் சுய நினைவோடு எழுதிக் கொள்வது என்னவென்றால், சாரி, ஒரு முக்கியமான கால். நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகேம்மா. செந்தில்நாதனாகிய நான் ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாம். என்னாச்சு? அவ கிடைச்சாலா இல்லையா? மேடம் பிடிச்சிட்டோம் மேடம். திரும்ப குடோன்லயே கட்டி போட்டோம் மேடம். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை மேடம்.
நீ முதல்ல போன ஸ்பீக்கர்ல போடு. ஏய், என்னடி எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு தப்பிக்கலான்னு நினைக்கிறியா? இத பாரு, இந்த ஜென்மத்துல நீ கௌதம நெருங்கவே முடியாது. வாலை சுருட்டிக்கிட்டு நீ அங்கேயே இருந்தா உனக்கு நல்லது. இன்னொரு தடவை நீ இப்படி ஏதாவது தப்பிக்க பார்த்த மொத்தமா உன் கதையை முடிச்சிருவேன். ஜாக்கிரதை. சாரி. உயில வாசிக்கலாமாமா? நீங்க வாசிங்கன்னு தானே நான் சொல்லிட்டு போனேன். இல்லைங்க மேம், நீங்க வந்ததுக்கு அப்புறமே வாசிக்கலாம்னு சார் சொன்னாரு. ஏதாவது ப்ராப்ளமாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. லாயர் சார், நீங்க படிங்க. செந்தில்நாதன் ஆகிய நான் எட்டயபுரம் ராஜா வீட்டில் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்தபோது அவர் எனக்கு விலை உயர்ந்த நெக்லஸ் ஒன்றை பரிசாக அளித்தார். அதை பார்த்த என் பேரன் கௌதம் அது தனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்டதால் அந்த அரிய நெக்லஸை அவன் பெயருக்கே உயில் எழுதி வைக்கிறேன். விலை மதிப்பற்ற இந்த ராஜவம்சத்து ஆபரணத்தை என் பேரனுக்கு திருமணம் முடிந்ததும் அவனது மனைவிக்கு எனது அன்பளிப்பாக தர வேண்டும். மது, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிமா. அதுவரை இந்த உயிலை பற்றியோ இதில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆபரணத்தை பற்றியோ என் மனைவி உட்பட யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பாதுகாக்க வேண்டும். இப்படிக்கு செந்தில்நாதன். இப்போ அந்த உயில்ல எழுதியிருக்கிற நகை பேங்க்ல இருக்கா இல்ல வேற எங்கேயாவது ரகசியமான இடத்துல வச்சிருக்கீங்களா? ஆபரணத்தை கையோட கொண்டு வந்திருக்க மேடம். சார், அம்மா கிட்ட கொடுங்க. இந்தாங்க மேடம். பாட்டி, எனக்கு இப்ப ஞாபகம் வந்துச்சு. சின்ன வயசுல நான் அதை பார்த்த உடனே தாத்தா கிட்ட எனக்கு அதை போட்டு விடுங்கன்னு சொன்னேன். அப்ப தாத்தா போட்டு விட்டாரு. பாத்தியா, நீ அன்னைக்கே ஆசைப்பட்டு கேட்டதுனாலதான் உன் தாத்தா உன் பொண்டாட்டிக்கு இந்த நகையை கொடுக்கணும்னு உயில் எழுதி வச்சிருக்காரு. இந்த வீட்டுக்கு மதுமிதாவுக்கு முன்னாடி மருமகளா வந்தவ நான். இத எனக்கு கொடுக்கல, ஆனா இப்ப வந்தவ இவளுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த அவமானத்தை எல்லாம் தாங்கிக்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு. என்ன பண்றது? சின்ன வயசுல நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னத தாத்தா இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாட்டி. இப்ப தெரியுதா தாத்தா உண்மையில எவ்வளவு பாசமா இருந்திருக்காருன்னு? அப்ப நான் கிளம்புறேங்க. இத உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். அப்ப நான் வரேங்க. வரேன் மேடம். வரேன் சார். வரேன் மேடம். வாங்க சார். சகுந்தலா, எவ்வளவு நேரம் நீயே அதை பாத்துக்கிட்டு இருப்ப? மதுமிதா கிட்ட கொடு. அவதான நகைக்கு சொந்தக்காரி, அவளும் பார்க்கட்டும். பாட்டி, தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு நகையெல்லாம் வேண்டாம். ஏமா அப்படி சொல்ற? இது வெறும் நகை இல்லம்மா, கௌதம் தாத்தாவோட ஆசீர்வாதம்.
அது உன் கைக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்ப நம்ம வீடு தேடி வந்திருக்கு. சரிங்க பாட்டி, நீங்க அத பூஜையில வச்சு கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். ஆ, இப்ப சொன்ன பாத்தியா, இதுதான் சரி. அந்த நகைய நாளைக்கு பூஜையில வச்சு கௌதம் கையால போட்டு விட சொல்றேன். அண்ணே, அது பழைய ஆன்டிக் ஜுவல்லா இருக்கு. இப்ப இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? இதெல்லாம் கோடி கணக்கில் இருக்கும். ப்ரைஸ்லெஸ். இதோட விலை என்னன்னு இன்னைக்கு யாராலையும் கணிக்க முடியாது. கௌதம், நாளைக்கு நல்ல நாள். நவராத்திரி பூஜை ஆரம்பிக்க போகுது. நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடு. எல்லார் முன்னாடியும் இத நீ உன் கையால மதுமிதாக்கு போட்டு விடு, சரியா? நீங்க சொன்ன ஓகே பாட்டி. சகுந்தலா, அந்த நகைய பத்திரமா கொண்டு போய் லாக்கர்ல வச்சிடு. சரிங்க அத்தை, வச்சிடுறேன். நண்பா, நீ அண்ணிய கல்யாணம் பண்ண நேரம் ஜாக்பாட் மேல ஜாக்பாட் அடிக்குது உனக்கு.